ओम श्री गणेशाय नमः। ओम श्री सरस्वत्यै नमः। ओम श्री गुरुभ्यो नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं। समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं। मूकं करोति वाचालं पंगुं लंघयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं परमानन्दमाधवम्। நேற்றைய வகுப்பில் பிரம்மசூத்திரம் பற்றிய சில விஷயங்களை பார்த்தோம். இன்று காலை அத்தியாச பாஷ்யம் எதற்கு பாஷ்யக்காரர் எழுதினார் என்பதை பார்த்தோம். கருத்துக்கள்லாம் உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்பொழுது அத்தியாச பாஷ்யத்திற்கு நாம் போவோம். படிக்கிறேன், திரும்பியும் சொல்லுங்க. யுஷ்மதஸ்மத் பிரத்யயகோச்சரயோः விஷய விஷயிணோः தமः பிரகாஷவத் விருத்தஸ்வபாவயோः इतरेतर भाव अनुपपत्तौ सिद्धायाम् तद्धर्माणामपि सुतराम् इतरेतर भाव अनुपपत्तिः। इत्यतः अस्मत्प्रत्ययगोचरे विषयिणी चिदात्मके युष्मत्प्रत्ययगोचरस्य विषयस्य तद्धर्माणां च अध्यासः तद्विपर्ययेण विषयिणः तद्धर्माणां च विषये अध्यासः मिथ्या इति भवितुं युक्तम्। சேர்ந்து படிப்போமா? युष्मदस्मत् प्रत्ययगोचरयोः विषय विषयिणोः तमः प्रकाशवद्विरुद्धस्वभावयोः इतरेतर भाव अनुपपत्तौ
प्रतिपत्तौ सिद्धायां तद्धर्माणामपि सुतरामितरेतरभाव अनुपपत्तिः इत्यतः अस्मत्प्रत्ययगोचरे विषयिणी चिदात्मके युष्मत्प्रत्ययगोचरस्य विषयस्य तद्धर्माणां च अध्यासः तद्विपर्ययेण विषयिणः तद्धर्माणां विषये अध्यासः मिथ्या इति भवितुं युक्तम्. இது பூர்வபக்ஷம். பூர்வபக்ஷம் அத்தியாசத்தை பற்றி எழுப்பும் ஆக்ஷேபம். ஆக்ஷேபம் என்றால் பொருந்தாது என்ற ஒரு மறுத்தல், மறுப்பு தெரிவித்தார். பூர்வபக்ஷம் எழுப்பும் மறுப்பு. சித்தாந்தம் அத்தியாசம் இப்பொழுது இருக்கிறது என்று சித்தாந்தம் நிலைநாட்டுகிறது. அந்த சித்தாந்தம் ரொம்ப முக்கியம், மிகவும் முக்கியம். அத்தியாசம் இல்லை என்றால் நம்முடைய ஜீவத்தன்மை சத்தியமாகும். ஜீவத்தன்மை சத்தியமானால் அந்த ஜீவத்தினுடைய சொரூபத்தை பிரம்மமாக நாம் அறிய முடியாது. ஜீவனை நம்முடைய சொரூபத்தை பிரம்மமாக நாம் அறியவில்லை என்றால் மோட்சம் என்பது கிடையாது. எனவே மோட்சத்திற்கு ஆதாரம் வேதாந்த பிரதிபாத்தியமான ஜீவபிரம்ம ஐக்கியம். அந்த ஜீவபிரம்ம ஐக்கியம் சத்தியமாக இருக்க வேண்டுமென்றால் இப்பொழுது நம்முடைய அனுபவம் அது அஞ்ஞானத்தினால் ஏற்பட்டதாக இருக்க வேண்டும். எனவே அத்தியாசத்தை பாஷ்யக்கார் இப்பொழுது நிலைநாட்ட வேண்டும். அப்படி அத்தியாசம் இருக்கு என்று பாஷ்யக்கார் நிலைநாட்டுவதற்காக முதலில் அந்த அத்தியாசத்தை பற்றிய ஆக்ஷேபத்தை எழுப்பி நமக்கு காட்டுகிறார். சரியா? அந்த அத்தியாசத்தின் பற்றிய பூர்வபக்ஷம் என்ன, ஆக்ஷேபம் என்ன? பூர்வபக்ஷத்தினுடைய ஆக்ஷேபம் அத்தியாசம் இருக்க முடியாது. ஏன் அத்தியாசம் இருக்க முடியாது? அத்தியாசத்திற்கு காரணமான சாமகிரிகள் இல்லை. அத்தியாசத்திற்கு காரணமான சாமகிரிகள் இல்லை என்றால் என்ன அர்த்தம்? அத்தியாசத்திற்கு காரணமான அத்தியாசம் ஏற்படக்கூடிய காரணங்கள் எதுவும் இல்லை. இந்தந்த காரணங்கள் இருந்தால்தான் அத்தியாசம் ஏற்படும். அந்தந்த காரணங்கள் இங்கே இல்லை. எனவே சித்தாந்தம் நிலைநாட்டக்கூடிய அத்தியாசம் இங்கே பொருந்தாது. எனவே ஜீவத்தன்மை சத்தியம். இதான் பூர்வபக்ஷத்தினுடைய ஆக்ஷேபம். அது எப்படி பூர்வபக்ஷம் நிலைநாட்டுகிறதுன்றதை பார்ப்போம். யுஷ்மத் அஸ்மத் பிரத்யய கோச்சரயோஹோ விஷய விஷயிணோஹோ தமः பிரகாசவத் விருத்த ஸ்வபாவயோஹோ இதரேதர பாவ அனுபபத்தௌ சித்தாயாம். முதல் இது வரைக்கும் பார்ப்போம். யுஷ்மத் அஸ்மத் பிரத்யய கோச்சரயோஹோ. யுஷ்மத் பிரத்யயம், அஸ்மத் பிரத்யயம், இவைகளால் கோச்சரிக்கப்படுகின்ற, இந்த பிரத்யங்களால் கோச்சரிக்கப்படுகின்ற விஷயம் விஷயின் இவை இரண்டிலும் தெரியுதுங்களா? யுஷ்மத் தெரியுதுங்களா? அஸ்மத் தெரியுதுங்களா? அடுத்த பிரத்யயம் வார்த்தை தெரியுதுங்களா? யுஷ்மத் அஸ்மத் பிரத்யயம். பிரத்யயம் பிரதீயதே இது பிரத்யயம். பிரதீயதே என்றால் எது நம்முடைய அனுபவத்தில் வருகிறதோ, பிரதீயதே தோன்றுகிறது.
இது தோன்றுகிறது. யுஷ்மத் பிரத்யம், அஸ்மத் பிரத்யம். இந்த யுஷ்மத் அஸ்மத் இரண்டும் நமக்கு தோன்றுகிறது. அஸ்மத் என்றால் நான் இல்லையா? அஸ்மத் சப்தத்தினுடைய நீங்கள் படிச்சிருப்பீங்க. அஸ்மத் அகம், ஆவாம், வயம் படிச்சிருக்கீங்க இல்லையா? அதே போல யுஷ்மத் பிரத்யம் படிச்சிருக்கீங்க. யுஷ்மத் துவம், யுவாம், யூயம். இப்போ அஸ்மத் பிரத்யம் என்றால் என்ன சொல்றது? தன்மை, முன்னிலை, படர்க்கை. இப்போ அஸ்மத் பிரத்யம் என்று வரும்பொழுது தன்மை இல்லையா? யுஷ்மத் வரும்பொழுது முன்னிலை. நான், நீ, அவர். இதுன தன்மை, முன்னிலை, படர்க்கை. நான் என்ற அனுபவம் இருக்கிறது. இந்த பிரத்யம் என்பது அனுபவம். அதே போல யுஷ்மத் நீ என்ற அனுபவம் இருக்கிறது. அதாவது திருக், திருஷ்யம். அறிபவன், அறியப்படும் பொருள். இந்த ரெண்டு அனுபவம் நமக்கு இருக்கு. இந்த யுஷ்மத் அஸ்மத் பிரத்யம் அதனால் கோச்சரிக்கப்படுகின்ற என்றால் அர்த்தம் அதனால் விஷயமாகின்ற, அதற்கு விஷயமாக இருக்கக்கூடிய. அஸ்மத் பிரத்யத்துக்கு விஷயமாவது என்ன? யுஷ்மத் பிரத்யத்துக்கு விஷயமாவது என்ன? அஸ்மத் பிரத்யத்தினால் கோச்சரிக்கப்படுவது என்ன? யுஷ்மத் பிரத்யத்தினால் கோச்சரிக்கப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தா விஷய விஷயினோஹோ. யுஷ்மத் பிரத்யத்தினால் கோச்சரிக்கப்படுவது என்ன? விஷயம். விஷயம் திருஷ்யம். அஸ்மத் பிரத்யத்தினால் கோச்சரிக்கப்படுவது என்ன? விஷயின். பார்த்தீங்களா? விஷய விஷயினோஹோ இருக்கு இல்லையா? ஒன்று விஷயம், அடுத்தது விஷயின். ஒன்று க்ஷேத்திரம், அடுத்தது க்ஷேத்ரஜ்ஞன். இது 13ஆம் அத்தியாயம். ஒன்று சாட்சியம், அடுத்தது சாட்சி. ஒன்று திருஷ்யம், மற்றொன்று திருக், திரஷ்டா. இப்படி அஸ்மத் பிரத்யத்தினால் கோச்சரிக்கப்படுகின்ற விஷயம், யுஷ்மத் பிரத்யத்தினால் கோச்சரிக்கப்படுகின்ற விஷயம், அஸ்மத் பிரத்யத்தினால் கோச்சரிக்கப்படுகின்ற விஷயின். விஷயின் என்ன அர்த்தம்? விஷயः யஸ்ய அஸ்தி ச விஷயின். க்ஷேத்திரம் யஸ்ய அஸ்தி க்ஷேத்ரி. க்ஷேத்திரம் க்ஷேத்ரி ததா கிருத்ஸ்னம். பகவத்கீதை. யுஷ்மத் பிரத்யத்தினால் கோச்சரிக்கப்படுகின்ற விஷயம், அஸ்மத் பிரத்யத்தினால் கோச்சரிக்கப்படுகின்ற விஷயின். இவை இரண்டும் எப்படி இருக்கு? தம பிரகாஷவத் விருத்த ஸ்வபாவயோஹோ. இவை இரண்டும் தமஹ பிரகாசம், வித்தியாசமா இருக்கு. எந்த ஒரு சாதிருஷ்யமும் இல்லை. யாராவது இருட்டு பிரகாசம் இதை இரண்டையும் ஒன்றாக பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இருட்டு வேற, பிரகாசம் வேற. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சமானத்தன்மை, சாதிருஷ்யம் இருந்தால் ஒரு பொருளை வேறொரு பொருளாக பார்க்க ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த குற்றம் ஏற்படலாம். ஒரு பொருளை வேறொரு பொருளாக பார்ப்பது என்பது அத்தியாசம். அத்தியாசத்திற்கு சாதிருஷ்யம் மிகவும் முக்கியம். சாதிருஷ்யம் பார்க்க ஒன்று போல தோன்றுவது, தோற்றம் ஒன்றாக இருக்கு. கயிறும் பாம்பும் பார்க்கும்போது ஒரு மாதிரி தானே இருக்கு. அதனால தானே கயிறை பாம்பா பார்க்குறோம். நம்ம சாதிருஷ்யம் இருக்கணும் இல்லையா? கிளிஞ்சலுக்கும் வெள்ளிக்கும் ஒரு சாதிருஷ்யம் இருக்கு இல்லைங்களா? தன்மை, ஒரு ஒற்றுமை இருக்கு. பார்க்கும்போது அது ஒரே போல தோன்றுகிறது. அப்படி ஒரு பொருள் வேறொரு பொருளாக நாம் பார்க்க வேண்டும் என்றால் அதனுடைய ரூபத்திற்கு ஒரு சமானத்தன்மை இருக்கணும், ஒரு சாதிருஷ்யம் இருக்கணும். எனவே அத்தியாசத்திற்கு முக்கியமான ஒரு காரணம்
முக்கியமான ஒரு காரணம் சாதிருஷ்யம். என்ன வார்த்தை சொல்லுங்க? சாதிருஷ்யம். சாதிருஷ்யம் பார்க்க ஒரே போல இருக்கும். பார்க்க ஒரே போல இருந்தா கூட அதை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி பார்த்துட்டா இது கயிறு தான் அப்படின்னு நம்ம அந்த கயிறுடைய ரூபம் நன்றாக தெரிந்து விட்டால் அங்கே அத்தியாசம் வராது. வித்தியாசம் இருக்கணும், அது சாதிருஷ்யம் இருக்கணும். சாதிருஷ்யம் இருந்தால் கூட அதனுடைய விவேகத்தை, அதனுடைய வேற்றுமையை நாம் பார்த்து விட்டால் அத்தியாசம் வராது. சாதிருஷ்யம் இல்லாத பொழுது அதை வேற்றுமை செய்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே. முதல் இரண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும், அது ஒரு முதல் விஷயம். அடுத்தது இரண்டும் ஒன்று போல இருந்தாலும் அதை பிரித்து பார்த்து விட்டால் அத்தியாசம் ஏற்படாது. அதை பிரித்து பார்க்காமல் போனால் அத்தியாசம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? அப்ப சாதிருஷ்யம் இருக்கணும். அடுத்து விவேக அக்ரகம் இருக்கணும். விவேகம் பிரித்து பார்ப்பது. அக்ரகம் அந்த பிரித்து பார்க்கும், அந்த பிரித்து பார்க்கக்கூடிய இயல்பு இல்லாமல் போனவங்க. அக்ரகம்னா கிரகணம், கிரகம், அக்ரகணம், அதை பிரித்து பார்க்கக்கூடிய கிரகணம் இல்லை, வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய அந்த ஞானம் இல்லை. அதான் விவேக அக்ரகம். அத்தியாசத்திற்கு 2 காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் சாதிருஷ்யம், இரண்டாவது காரணம் விவேக அக்ரகம். விவேக அக்ரகம் அர்த்தம் விவேக கிரகணம், அந்த பிரித்து பார்க்கக்கூடிய அந்த கிரகணம் இல்லை, அதான் விவேக அக்ரகம். இப்படி அத்தியாசத்திற்கு 2 காரணம். காரணங்களுடைய கூட்டத்திற்கு சாமகிரின்னு பேரு. காரணங்களுடைய கூட்டத்திற்கு பேர் சாமகிரி. இப்ப அத்தியாசத்தினுடைய சாமகிரி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அத்தியாசத்தினுடைய காரணங்கள் பன்மையாயிடும். இந்த சாமகிரி என்ற வார்த்தை பன்மைக்கு சொல்றது. அத்தியாச சாமகிரி. இப்போ அத்தியாச சாமகிரி 2. ஒன்று சாதிருஷ்யம், அடுத்தது விவேக அக்ரகம். சாதிருஷ்யமே இல்லாத பொழுது விவேக அக்ரகம் இருக்க வாய்ப்பே இல்லையா? கயிறும் பாம்பும் ஒன்றாக தோன்றுவதனால் அதை பிரித்து பார்க்காம போறோம். இருட்டும் வெளிச்சமும் வித்தியாசமா இருப்பதனால அதை பிரித்து பார்க்க வேண்டிய தன்மையே இல்லாம, பிரித்து பார்க்க வேண்டிய காரணமே இல்லாம போகுதே. ஒன்று விஷயம், மற்றொன்று விஷயின் இல்லையா? நான் விஷயி, பொருள் விஷயம். ஒன்று சித், மற்றொன்று ஜடம். அப்படி வித்தியாசம் அப்படியே இருக்கு, வெளிச்சம் இருக்கு இல்லையா? தம பிரகாசவத்து, அங்க இருட்டு இங்க வெளிச்சம் அப்படின்னு தெரியுது இல்லைங்களா? வீட்டுக்குள்ள வெளிச்சம், வீட்டுக்கு வெளியில இருட்டு, நல்லா தெரியுது இல்லையா? யாராவது போய் இருட்டை போய் வெளிச்சம்னு சொல்லுவாங்க, வெளிச்சத்தை போய் இருட்டுன்னு சொல்லுவாங்களா? பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கா? இங்கே ரெண்டும் அப்படியே பிரிந்துதான் இருக்கு. தோற்றத்திலேயே அது வேறாக இருக்கிறது. தோற்ற சமானமே இல்லையே. தம பிரகாசவத் விருத்த ஸ்வபாவை, ஸ்வபாவத்திலேயே அது இரண்டும் வேறாக இருக்கு. தமஹா பிரகாசம், இருட்டு வெளிச்சம் எப்படி ஸ்வபாவத்திலேயே வேறாக இருக்கிறதோ அதுபோல அஸ்மத் பிரத்யய கோச்சரமான விஷயின் யுஷ்மத் பிரத்யய கோச்சரமான விஷய, இவை இரண்டும் வேறாக இருக்கிறது. சாதிருஷ்யத்திற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது எப்படி, ஏன் சாதிருஷ்ய வாய்ப்பே இல்லை? ஒரு காரணம் பாஷ்யக்காரர் இங்கே சொல்லிட்டார் இல்லைங்களா? ஒன்று விஷயமாக இருக்கிறது, மற்றொன்று விஷயின்னாக இருக்கிறது. விஷயமாக இருக்கிறது என்ன அர்த்தம்? ஒன்று திருஷ்யமாக இருக்கிறது, மற்றொன்று திருக்காக இருக்கிறது, திரஷ்டாவாக இருக்கு.
அடுத்தது திரஷ்டாவாக இருக்க வேண்டும் என்றால் அது சைத்தன்ய ஸ்வரூபமா இருக்கணும். ஜடம் எப்பொழுதும் எதையும் அறியாது. எனவே ஒன்று ஒன்று திருக், மற்றொன்று திருஷ்யம். ஒன்று சேதனம், மற்றொன்று ஜடம். மேலும் ஒன்று பிரத்யக், பிரத்யக், மற்றொன்று பராக், வெளியில். பிரத்யக், பராக். திருக், திருஷ்யம், சேத்தனம், ஜடம். இப்படி வித்தியாசமா இருக்கு. இது எங்க சாதிருஷ்யம்? சாதிருஷ்யத்துக்கு வாய்ப்பே இல்லையே. பார்க்க ஒன்று போல இருந்தால் அதனுடைய வித்தியாசம் தெரியாம போச்சு, எனவே அத்தியாசம் ஏற்பட்டது, இப்படி சொல்லலாம். ஆனால் இங்கு ஒன்று அஸ்மத் பிரத்யேய கோச்சரமான நான், யுஷ்மத் பிரத்யேய கோச்சரமான விஷயம் வேறாக இருக்கே. தம பிரகாஷவத் விருத்த ஸ்வபாவயோ. அதனால இதரேதர பாவ அனுபபத்தௌ சித்தாயாம். இதரேதர, இதரேதர அந்யோன்ய, ஒன்றுக்கு ஒன்று. இதரேதர பாவம், இதரேதர பாவம் என்றால் அர்த்தம் இரண்டும் ஒன்றாக வெவ்வேறாக தோன்றாமல். இதரேதர பாவம் ஒன்றாக தோன்றும் தன்மை அப்படின்னு அர்த்தம். தாதாத்மியம் அர்த்தம். வெவ்வேறாக தோன்றாமல் ஒன்றாக ஐக்கியமாக தாதாத்மியத்துடன். இப்படி இரண்டும் வேறாக இருக்க அந்த தாதாத்மியம் இதரேதர பாவ அனுபபத்தௌ. அனுபபத்தௌனா அது ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. அனுபபத்தௌ. அஸ்மத் பிரத்யேய கோச்சரமான விஷயனும் விஷயின், யுஷ்மத் பிரத்யேய கோச்சரமான விஷயம் இரண்டும் தம பிரகாசம் போல் வெவ்வேறாக இருக்க, சாதிருஷ்யமே இல்லாமல் இருக்கும் பொழுது அவை இரண்டையும் ஒன்றாக பார்க்கும் தன்மை இல்லை. பூர்வபக்ஷம். அனுபபத்தோ சித்தாயாம், அது சித்திக்கும் பொழுது. இது சித்திக்கும் பொழுது அந்த இரண்டினுடைய ஐக்கியம் ஏற்படவே முடியாது என்பது சித்திக்கும் போது. அப்படின்னு அர்த்தம், அந்த அத்தியாச சாமகிரிகள் இல்லை, எனவே அத்தியாசம் ஏற்பட வாய்ப்பே இல்லை. அத்தியாச சாமகிரி இல்லை. முதல் காரணம் என்ன? சாதிருஷ்யம். அது இல்லை. அது ஏன் இல்லை? ஒன்று விஷயின், மற்றொன்று விஷயம். அது விஷயினாக இருக்கும்போது, விஷயத்தை அறிவது விஷயின் இல்லையா? ஒன்று விஷயத்தை அறிவதாக இருக்கிறது, ஒன்று விஷயமாக இருக்கிறது. அப்படின்னு அர்த்தம், ஒன்று பிரத்யக்காக இருக்கிறது, மற்றொன்று பராக்காக, உள்ள வெளியில. இப்படி இருக்க வித்தியாசம். ஒன்று சைத்தன்யம், மற்றொன்று ஜடம். ஒன்று திருக், மற்றொன்று திருஷ்யம். இப்படி வித்தியாசமா இருக்கு. எந்த வகையிலும் ஒரு சாதிருஷ்யம் இல்லை. இது கயிறு பாம்பு போலவே இல்லை இங்க விஷயம். நீங்க அடிக்கடி எடுத்துக்கிற உதாரணம் கயிறு பாம்பு, கிளிஞ்சல் வெள்ளி, அப்படியே இல்லை இங்க. அப்படி இரண்டுமே ஒன்றாகாத பொழுது இதரேதர பாவ அனுபபத்தோ சித்தாயம். இதரேதர பாவம் தாதாத்மியம். அப்படி தாதாத்மியம் ஐக்கியம் ஏற்படவே முடியாது என்பது சித்திக்கும் பொழுது தத்தர்மானாமபி. தத்தர்மானாமப்பின்னு அர்த்தம், அந்த அஸ்மத் பிரத்யேய கோச்சரமாக, அஸ்மத் பிரத்யேய கோச்சரமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மா, அந்த யுஷ்மத் பிரத்யேய கோச்சரமாக இருக்கக்கூடிய விஷயம் என்ற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தேகம், மனம், புத்தி, இவைகளெல்லாம் இவைகளுடைய தர்மங்கள் தத்தர்மானாம் அப்பி. ஆத்மாவுடைய தர்மம் சைத்தன்யம், தேகம், மனம், புத்தி இவைகளுடைய தர்மம் ஜடம். தத்தர்மானாம் அப்பி சுதராம், சொல்லவே வேண்டாமே.
என்று சொல்லவே வேண்டாம். அந்த தர்மிகள் இரண்டாக இருக்கும்போது, தர்மி தர்மி அந்த விஷயங்கள் அந்த இரண்டும் வேறாக இருக்கும்போது, அந்த தர்மிகள் வேறாக இருக்கும்பொழுது, அந்த தர்மிகளினுடைய தர்மங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய தன்மை எப்படி ஏற்படும்? கயிறும் பாம்பும் வேறாக இருந்தால், கயிறு பாம்பு வேண்டாம், தமஸ் பிரகாசம் வேறாக இருக்கும்பொழுது, அந்த தமஸ் இருட்டினுடைய தர்மம் அது பிரகாசம் வெளிச்சத்துக்கு போகுமா? வெளிச்சத்தினுடைய தன்மை அது இருட்டில் நம்ம பார்ப்போமா? பார்க்கவே முடியாது இல்லையா? இப்படி தர்மிகள் வேறாக இருக்க, தர்மிகள் ஒன்றாகக்கூடிய ஒன்றாக தாதாத்மியம் பொருந்தி பார்க்கக்கூடிய தன்மை இராத பொழுது, வாய்ப்பே இல்லாத பொழுது, அந்த தர்மிகளினுடைய தர்மங்கள் ஒன்றின் மீது ஒன்று பார்ப்போமா? வாய்ப்பே இல்லை. சுதராம் இதரேதர பாவ அனுபபத்தி. சுதராம்னு என்ன அர்த்தம்? சொல்லவே வேண்டாம். அது சுபாவமாக ஏற்பட முடியாது. சுதராம் இயற்கையாகவே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இதுவே இல்லைன்னா அது எப்படி ஆகும்? அதான் சுதராம். எந்த வகையான முயற்சியுமற்று சுதராம். சுதராம் இதரேதர பாவ அனுபபத்தி. அத்தியாசத்திற்கு சாமகிரியான சாதிருஷ்யமும் விவேக அக்ரகமும் இல்லை. முதல் உதாரணம் தமः பிரகாசவது. எதற்கிடையில் அத்தியாசம் ஏற்பட முடியாது? ஆத்மாவுக்கும் அஸ்மத் பிரத்யேக கோச்சரமான ஆத்மாவுக்கும் யுஷ்மத் பிரத்யேக கோச்சரமான விஷயங்களுக்கும், விஷயங்கள்னா அகங்காராதி தேகாந்தான் எடுத்துக்கணும். அகங்காரத்தில் தொடங்கி தேகம் வரை விஷயம். இவ்வாறு இவை இரண்டிற்கும் எந்த வகையான சாதிருஷ்யமும் இல்லை. இது கயிறு பாம்பு போலவே இல்லை, சாதிருஷ்யம் இல்லை. சாதிருஷ்யம் இல்லாத பொழுது விவேக அக்ரகம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இல்லை. பிரித்து பார்க்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதான் விவேக அக்ரகம். அது கிடையாது. ஏன் கிடையாது? சாதிருஷ்யமே இல்லையே. கயிறு பாம்பு பிரிஞ்சுதான் இருக்கு, சேர்ந்தே இல்லையே. சொரூபத்திலே வித்தியாசமா இருக்கே. இருட்டும் வெளிச்சத்து போல. அப்ப இருட்டும் வெளிச்சம் போல சொரூபத்திலே வித்தியாசமாக இருக்கும்பொழுது, வேற்றுமை இருக்கும்பொழுது, அவைகளுடைய தர்மங்களை நம்ம ஏற்றி பார்ப்போமா? ஒன்றிற்கு ஒன்று இல்லை. அதான் சுதராம். தர்மிகள் வேறாக இருக்க அதனுடைய தர்மங்கள் ஒன்றாக முடியாது. எனவே இத்யதஹ. இதற்கு புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு படிச்சிருமா இது வரைக்கும்? யுஷ்மத் அஸ்மத் பிரத்யய கோச்சரயோஹோ விஷய விஷயிணோஹோ தமः பிரகாசவத் விருத்த ஸ்வபாவயோஹோ இதரேதர பாவ அனுபபத்தௌ சித்தாயாம் தத்தர்மாணாம் அபி சுதராம் இதரேதர பாவ அனுபபத்திஹி. இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? யுஷ்மத் பிரத்யேக கோச்சரமான விஷயம், அஸ்மத் பிரத்யேக கோச்சரமான நான் ஆத்மா, இவை இரண்டும் வெவ்வேறாக இருக்கிறது. தமः பிரகாசம் போன்று வெவ்வேறாக இருப்பதனால் சாதிருஷ்யம் இல்லை. எனவே அத்தியாசத்திற்கு முதற் காரணமான சாதிருஷ்யம் இல்லை. முதற் காரணமான சாதிருஷ்யம் இல்லாத பொழுது அடுத்த அத்தியாசத்திற்கு இரண்டாவது காரணமாக இருக்கக்கூடிய விவேக அக்ரகம் அல்லது பேத அக்ரகம் அதுவும் இல்லை. சாதிருஷ்யம் இல்லை, அதனுடைய பேதத்தை அறியாத தன்மையும் இல்லை. வேதத்தை அறியாத தன்மை விவேக அக்ரகம், வேதத்தை அறியாத தன்மை அதுவும் இல்லை.
எனவே இவை இரண்டினுடைய இதரேதர பாவம், அதாவது இரண்டினுடைய தாதாத்மியம், நான் தான் அது அப்படின்னு பார்க்குறோம், அந்த தாதாத்மியம் இல்லை. அப்படி அந்த இரண்டினுடைய தாதாத்மியம் இல்லாத பொழுது, தாதாத்மியம் ஏற்படாத போது, அந்த இரண்டினுடைய குணங்களும் ஒன்றின் மீது ஒன்று பார்க்கக்கூடிய நிலையும் இல்லை. தர்மி அத்தியாசம் இல்லாத பொழுது தர்ம அத்தியாசம் ஏற்பட முடியாது. கயிறை பாம்பா பார்க்கும்போது தானே அங்க விஷம் இருக்குன்னு சொல்ல முடியும். தர்மி அத்தியாசம் முதல் வரணும். கயிறை பாம்பா பார்க்கணும். கயிறு ஒரு தர்மி, பாம்பும் ஒரு தர்மி. தர்மினா என்ன அர்த்தம்? ஒரு பொருள். தர்மஹா எஸ்ய அஸ்தி, ஒரு பொருள். அது ஒரு பொருளுக்கு ஒரு தர்மம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தர்மின்னு சொல்றோம். தர்மினா விஷயம்னு அர்த்தம், ஒரு வஸ்துன்னு அர்த்தம். தர்மி அத்தியாசம் ஏற்பட்டால்தான், கயிறை பாம்பாக பார்த்தால்தான் அடுத்தது அந்த பாம்பினுடைய சுபாவத்தை கயிறில் ஏற்றி நம்ம பார்க்க முடியும். எனவே தர்மி அத்தியாசம் தான் தர்ம அத்தியாசத்திற்கு காரணம். தர்மி அத்தியாசமே ஏற்படாத போது தர்ம அத்தியாசம் எங்க இருக்க முடியும்? அதான் சுத்தராம், அதுவே இல்லாத போது இது சொல்லணுமா? இது நிச்சயமா இருக்கவே முடியாதுங்க. இத்யதஹ, இத்யதஹ என்ற காரணத்தினால். அதஹ என்றால் காரணம். இதி அதஹ, இதி அதஹனா மேல் சொன்னதினால், அந்த காரணத்தினால். இதி இவ்வாறு, 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 இதி இத்தினா இவ்வாறு, இங்க இதி இவ்வாறு, அதஹ என்ற காரணத்தினால், இவ்வாறு இந்த காரணத்தினால் நீங்க சொல்லக்கூடிய அத்தியாசம், அத்தியாசம் சொல்றீங்க இல்லைங்களா, ஜீவபாவத்துக்கு காரணம் அத்தியாசம் சொல்றீங்க. ஜீவபாவம் நான், இந்த தேகம், மனம், புத்தி, இந்த பிராணன், இந்திரியன், இதுதான் ஜீவபாவம் இல்லையா? இந்த ஜீவபாவத்துக்கு காரணம் அத்தியாசம் சொல்றீங்க இல்லைங்களா, அது இல்லவே இல்லை. அது இல்லவே இல்லைன்னா என்ன அர்த்தம்? உண்மையில் நான் ஜீவன் தான், அதான் அர்த்தம். உண்மையில் நான் ஜீவனாக இருக்கும்போது நான் எப்படி பிரம்மமாக முடியும்? ஞானம் அஞ்ஞானத்தினால் ஏதாவது ஏற்பட்டால் ஞானம் அந்த அஞ்ஞானத்தினால் ஏற்பட்டதை நீக்கும். அஞ்ஞானத்தால கயிறை பாம்பா பார்க்கும்பொழுது, அஞ்ஞானத்தால பார்த்துருக்கோம், கயிறை பாம்பா பார்க்கும்பொழுது அந்த பாம்பை பார்க்கக்கூடிய தன்மையினால் ஏற்படக்கூடிய பயம் இவையெல்லாம் நீங்கும். எப்பொழுது? அது பாம்பு இல்லை, அது கயிறுன்னு பார்த்தா. உண்மையான பாம்பா இருந்தா, உண்மையான பாம்பா இருக்கு, டார்ச் லைட் அடிச்சு பார்க்குறோம், உண்மையான பாம்பு. அது பொய்யான பாம்பாக இருந்தால் டார்ச் லைட் அடிக்கும்போது அது கயிறு தான் தெரியும் போது பயம் போகுது. உண்மையான பாம்பா இருந்தா டார்ச் அடிச்சு பார்த்தா இன்னும் பயம் அதிகம் தானே ஆகும். இது உண்மையான விஷயங்க. நீங்க ஜீவன் என்பது உண்மை. இதான் பூர்வபக்ஷத்தினுடைய தாத்பரியம். அத்தியாசத்தை அவன் தாக்குவதற்கு காரணம் என்ன காரணம் என்றால், உண்மையில் நீ ஜீவன் அவன் நிலைநாட்ட பார்க்கிறான். இது நம்ம கருத்து தான் சொல்றான்னு நினைச்சிடக்கூடாது. ஆமா, உண்மையில தேகம் இருக்க முடியாதானே, தேகம் தானே இல்லை தானே, நான் சொல்றது இல்லை. அவன் சொல்றான், நீ வேதாந்தம் நீ படிக்கிற இல்லையா, நான் தேகம் அல்ல. ஏன்? இது அத்தியாசத்தினால் வருகிறது. இந்த தாதாத்மியம் அத்தியாசத்தினால் ஏற்பட்டது. இந்த அத்தியாசம் அஞ்ஞானத்தினால் ஏற்படக்கூடியது. இதெல்லாம் கதை. உண்மையில நீ ஜீவன். அதான் நிலைநாட்டம் பார்க்கலாம். இத்யதஹா, இத்யதஹ என்றால் அத்தியாசத்திற்கு காரணமான சாமகிரிகள் இல்லாத பொழுது. சாமகிரி என்றால் என்ன அர்த்தம்? சாமகிரி என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்? காரண கலாபம். காரண கலாபம், காரணத்தினுடைய கூட்டு. கலாபம் என்றால் கூட்டு. சாமகிரி, காரண கலாபம். ஒரு காரணம் இல்லை, பல காரணங்கள் இருக்கும்போது அதுக்கு சாமகிரின்னு சொல்றோம். ஒன்றே ஒன்று காரணமாக காரணம்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா சாமகிரின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது ஒரு கூட்டம், அது ஒரு கூட்டு. சாமகிரி என்பது காரண கலாபம்.
எனவே அஸ்மத் பிரத்ய இத்யதா என்று மேலே சொல்லிய காரணத்தினால், என்ன சொல்லிய காரணத்தினால்? அத்தியாசத்திற்கான அத்தியாசத்துக்கான சாமகிரி இல்லாதலால். எனவே அஸ்மத் பிரத்யய கோச்சரே விஷயினி சிதாத்மகே, அஸ்மத் பிரத்யத்திற்கு கோச்சரமாகின்ற நான் ஆத்மா. அஸ்மத் பிரத்ய கோச்சரம் என்ன? ஆத்மா. அஸ்மது நான், பிரத்யம் அனுபவம், அந்த அனுபவத்தினால் கோச்சரிக்கப்படுகின்ற எது என்னது? விஷயினி. விஷயினி என்றால் திரஷ்டா, சாட்சி. அதனுடைய ஸ்வரூபம் என்ன? சிதாத்மகே, சித் ஸ்வரூபம். பாருங்க, வார்த்தைகளை பாருங்க. அஸ்மத் பிரத்யய கோச்சரே, அதில், கோச்சரே ஏழாம் வேற்றுமை இல்லையா? அதில், அஸ்மத் பிரத்யய கோச்சரத்தில். அது எது அஸ்மத் பிரத்யய கோச்சரம்? விஷயினி இல்லையா? யுஷ்மத் பிரத்யய கோச்சரம் என்ன? விஷயம். அஸ்மத் பிரத்யய கோச்சரம் என்ன? விஷயின். விஷயினி சப்தமி. அஸ்மத் பிரத்யய கோச்சரே விஷயினி. விஷயின் சப்தம், விஷயின் சப்தம் விஷயினின்னு வரும் ஏழாம் வேற்றுமை சேரும்போது. விஷயினி. அந்த விஷயின் என்றால் அர்த்தம் விஷயத்தை அறிவது. விஷயின், விஷயத்தை அறிவது விஷயின். பொருளை அறிவது ஆத்மா, திருஷ்யத்தை அறிவது திரஷ்டா. அந்த விஷயினி, அந்த திரஷ்டா. திரஷ்டாவோட ஸ்வரூபம் என்ன? சிதாத்மகே, அறிகிறது இல்லையா? அறியும் தன்மை வரும்பொழுதே சித்து வந்துடுவாங்க. எனவே சிதாத்மகே. சிதாத்மகேன்னு என்ன அர்த்தம்? சித் ஸ்வரூபம். அதில் எல்லாம் ஏழாம் வேற்றுமை பாருங்க. அஸ்மத் பிரத்யய கோச்சரே விஷயினி சிதாத்மகே. அதில் யுஷ்மத் பிரத்யய கோச்சரஸ்ய, யுஷ்மத் பிரத்யம் நீ என்ற அனுபவத்தில் தோன்றக்கூடிய கோச்சரமாகின்ற என்னது? விஷயம், தேகம், மனம், புத்தி. இந்த அஸ்மத் பிரத்யய கோச்சரமாக இருக்கக்கூடிய திரஷ்டாவில், சித் ஸ்வரூபத்தில் அஸ்மத் பிரத்யய கோச்சரமாக இருக்கக்கூடிய விஷயம் தர்மி அத்தியாசம். அதுல இது ஆத்மாவை தேகமாக பார்ப்பது. ஆத்மாவில் அந்த அந்த அஸ்மத் பிரத்யய கோச்சரே ஏழாம் வேற்றுமை அதிஷ்டானத்தை காட்டக்கூடியது. ஆதாரம் அதிஷ்டானம்லாம் ஏழாம் வேற்றுமை தானே வருது. அந்த ஆத்மாவில் அப்படி அந்த ஆதாரம். கயிறில் அதிஷ்டானம், கயிறில் பாம்பு இல்லையா? அதுபோல ஆத்மாவில் தேகம். விஷயஸ்ய, ஆத்மாவில் தேகம் என்ன அர்த்தம்? நான் தேகம். அதான் நான் தேகம். ஆத்மாவில் தேகம், நான் தேகம். கயிறுல பாம்புன்னு அர்த்தம்? கயிறு தான் பாம்பு இல்லையா? இதான் தாதாத்மியம், இதரேதர பாவம். இப்படி ஆத்மாவில் தேகம் வரும்போது என்ன ஆகும்? தத் தர்மானாம்ச அத்தியாசா, தர்மி அத்தியாசம் ஆயிடுச்சு இல்லையா? கயிறை பாம்பா பார்த்துட்ட பிறகு என்ன ஆகுது? அந்த கயிறு விஷம். தர்மி அத்தியாசம் ஏற்பட்ட பொழுது உடனே அதுடன் சேர்ந்து வருவது என்ன? தர்ம அத்தியாசம். அதான் தத் தர்மானாம்ச அத்தியாசா. நான் தேகம்னா என்ன ஆயிடுச்சு? அடுத்தது நான் ஆண் அல்லது நான் பெண். ஆசிரமம் 2 வருஷம் ஆகுது, குண்டாயிட்டேன். எல்லாரும் போய் ஆசிரமம் இழைச்சி போவாங்க, நான் குண்டாயிட்டேன். தேகத்தினுடைய தர்மம் வந்துடும், ஆத்மாவுக்கு வந்துடும். எனக்கு ஜுரம், தலைவலிக்குது சொல்றேன். எனக்கு சொல்லும்போது தலைக்கு வலிக்குதான் சொல்றோம். ஆனா அனுபவத்தில் எனக்கு அந்த தலை தான் நானு, அதனால எனக்கு தான் வலி. தர்மானாம்ச அத்தியாசா. இப்படி
அஸ்மத் பிரத்யய கோச்சரமான விஷயின் அதனிடத்தில் சிதாத்மா ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவில் விஷயத்தினுடைய ஸ்வரூபத்தை அதில் பார்த்து அதனுடைய விஷயத்தினுடைய தர்மங்களை அதில் அனுபவித்து ஆத்மாவில் அனுபவித்து, அது மட்டும் இல்லை, இதரேதரம் இல்லைங்களா, அந்யோன்ய தாதாத்மியம் தத் விபர்யேன, அதற்கு மாறாக, எதற்கு மாறாக, முதல்ல என்ன பண்ணும், ஆத்மா இடத்தில் தேக தர்மங்களை பார்ப்பது, அதற்கு மாறாக தேகம் மனம் புத்தி இவைகளிடத்து, அதற்கு மாறாக தற்விபர்யேன, அதற்கு மாறாக முன்பு ஆத்மாவை அதிஷ்டானமாக வைத்து ஆத்மாவிடத்தில் தேகம் மனம் புத்தி இவைகளை அத்தியாசம் செய்வது, இப்பொழுது தேகம் மனம் புத்தியை ஆதாரமாக வைத்து அதனிடத்தில் ஆத்மாவை அத்தியாசம் செய்வது. தேகம் ஜடம் நம்ம நம்புறதே கிடையாது. மனம் ஜடமா? தேகம் கூட ஜடம், நம்ம பார்த்து கொஞ்சம் யோசிக்கலாம். மனம் ஜடமா? இல்லையே, மனம் புத்திலாம் ஜடம் கிடையாது, அறிகிறதே. இப்படி இவைகளிடத்து அந்த ஆத்மஸ்வரூபத்தையும் தத் விபர்யேன விஷயினக, அந்த விஷயினக ஷஷ்டி இல்லையா, விஷயின் அதோட ஷஷ்டி விஷயினக, ஆத்மாவையும் தத் தர்மானாம், அந்த ஆத்மாவுடைய தர்மங்களையும், ஆத்மாவுடைய தர்மம்னு என்ன அர்த்தம், சைதன்யம் சத்ஸ்வரூபம், இதெல்லாம் ஆத்மாவுடைய தர்மம் தானே. இவைகள் எல்லாம் விஷயேன்னு என்ன அர்த்தம், தேகம் மனம் புத்தி இவைகளெடுத்து விஷயே இருக்கக்கூடிய அத்தியாசம் என்று நீங்கள் வேதாந்திகள் சொல்லக்கூடியது, அந்த அத்தியாசமானது மித்யான அர்த்தம். இங்க மித்யான்னா நீங்க சொல்றது பொய்ன்னு அர்த்தம். மித்யான்றது இங்க வேதாந்த மித்யா கிடையாது, மித்யானா பொய்ன்னு அர்த்தம். நீங்க சொல்றீங்கல்ல அத்தியாசம் சொல்றீங்கல்ல, என்ன சொல்றீங்க அத்தியாசம்னா, அந்த ஆத்மாவிடத்தில் தேகத்தை பார்ப்பதும் அந்த ஆத்மாவிடத்தில் தேகத்தினுடைய தர்மத்தை பார்ப்பதாலும், அந்த தேகத்தில் ஆத்மாவை பார்ப்பதாலும் அந்த தேகத்தில் ஆத்மாவுடைய தர்மத்தை பார்ப்பதாலும், அதனால்தான் இப்பொழுது நான் ஜீவனாக தோன்றுகிறேன் என்று அந்த ஜீவத்தன்மையை தோற்றம் என்று சொல்கிறீர்கள் இல்லையா, அத்தியாசத்தினால் பதில் சொல்றீங்க இல்லைங்களா, அந்த அத்தியாசம் என்பது இல்லை போங்க. மித்யானா பொய், நீங்க சொல்றது பொய்ன்னு அர்த்தம். மித்யா வச்சனம்னு சொல்றோம் இல்லையா, நம்ம வேதாந்தத்தில் அடிக்கடி மித்யான்னு கேட்டு, மித்யானா நமக்கு மாயை என்ற அர்த்தம் தான் வருது நமக்கு. நான் சம்ஸ்கிருதம் படிக்கல இல்லை, அதனால தான் அப்படி தோணுது நமக்கு. சம்ஸ்கிருதம் படிச்சிருந்தா, நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, சம்ஸ்கிருதம் நம்ம சாதாரண பேச்சு வார்த்தைகள் இருந்தால், மித்யா என்ற வார்த்தைக்கு முதல் பொருள் நமக்கு என்ன வரும், இந்த வேதாந்த மித்யா வராது, பொய்ன்னு தான் வரும். அப்படின்னு அர்த்தம், நீங்க அத்தியாசம் என்று சொல்லி அதனால் அந்த ஜீவபாவத்தை விளக்கி, எனவே ஜீவபாவம் பொய், எனவே நம்முடைய உண்மையான ஸ்வரூபம் பிரம்மம், ஆத்ம பிரம்ம ஐக்கியம், ஜீவ பிரம்ம ஐக்கியம், அகம் பிரம்மாஸ்மி எப்படிலாம் சொல்றீங்க இல்லைங்களா, இது அத்தியாசமே பொய் போங்க. மித்யா இதி பவித்தும் யுக்தம், இது பொய்யாக தான் இருக்கக்கூடும். பவித்தும் யுக்தம், யுக்தம்னா ஃபிட், அதுதான் சரி, நீங்க சொல்றது பொய் தான் அப்படின்னா சொல்லக்கூடும். மித்யா சப்தः அபஹ்னவ வச்சனः, மித்யா சப்தः நிஷேத வச்சனः, நிஷேதம் அப்படின்னு அர்த்தம், நீங்க சொல்லக்கூடிய அத்தியாசத்தை நான் ஒப்புக்கொள்ளவில்லை, என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது. ஏன் ஒப்புக்கொள்ள முடியாது, அத்தியாசத்துடைய சாமகிரிகள் இங்கு இல்லை. கயிறு பாம்புல இருக்கு, ஒத்துக்கிறேன், அங்கே எந்த ஒரு கேள்வியும் இல்லை, கயிறு பாம்பாக தோன்றும். காரணம், கயிறுக்கும் பாம்புக்கும் சாதிருஷ்யம் இருக்கு. சாதிருஷ்யம் இருக்கும்போது, கொஞ்சம் இருட்டா இருக்கும்போது அந்த விவேக அக்ரகம் இல்லாமல் போகும். அந்த இருட்டில் அந்த விவேக அக்ரகம் இல்லாத போகும்போது கயிறை பாம்பாக பார்க்க முடியும். தர்மீய அத்தியாசம், அந்த கயிறை பாம்பாக பார்க்கும்போது அந்த கயிறில் விஷம் இருக்கிறது என்று என்னால் அனுபவிக்க முடியும், தோற்றமாக இருக்க முடியும்.
தர்மி அத்தியாசத்துக்கு பிறகு தர்ம அத்தியாசம், இதெல்லாம் அங்க பொருந்தும். இங்கே தமப்பிரகாசவத்து இவை இரண்டும் வேறாக இருக்கிறது. தமப்பிரகாசவது அதாவது சாதிருஷ்யமே இல்லை, எள்ளளவும் இல்லை. அப்படி சாதிருஷ்யமே இல்லாத பொழுது கயிறை பாம்பாக இருட்டில் பார்க்க முடியும். கொஞ்சம் இருட்டை வெளிச்சமா காலையிலையோ மத்தியானத்துலையோ இரவுலையோ இன்னைக்கோ நாளைக்கோ முந்தானேத்தோ பார்ப்போமா? பார்க்க முடியுமா? முடியாது. சாதிருஷ்யமே இல்லையே. கொஞ்சமாவது பார்க்க ஒன்றாக இருந்தால்தான் இதை அதாக பார்ப்பதற்கு, அந்த விவேகம் செய்யாம பார்க்கிறதுக்கு இப்பயோ அப்பயோ அஞ்ஞானத்தால அப்படி ஆகுதுன்னு சொல்லலாம். ஏன்? சாதிருஷ்யம் இருக்கு. ஞானத்தாலோ அஞ்ஞானத்தாலோ சாதிருஷ்யம் இல்லாத வஸ்துவுக்கு தாதாத்மியம் எவ்வாறு ஏற்படும்? ஞானத்தாலோ அஞ்ஞானத்தாலோ சாதிருஷ்யம் இல்லாத போது, அஞ்ஞானத்தால சாதிருஷ்யம் ஏற்படலாம், ஞானத்தால கயிறு பாம்புல சொல்றேன், அஞ்ஞானத்தால தாதாத்மியம் ஏற்படலாம், ஞானத்தால அதை பிரித்து பார்க்கலாம். இங்கு சாதிருஷ்யமே இல்லாத பொழுது அத்தியாசம்னு நீங்க சொல்லி இதை விளக்குறீங்க இல்லையா, அந்த அத்தியாசமே இல்லை. அப்படின்னு அர்த்தம், நான் உண்மையாக ஜீவன். என்னுடைய பரிச்சின்ன தன்மை அஞ்ஞானத்தால கிடையாது. பரிச்சின்ன இவாஜ்ஞானா தன்னாசே சதி கேவலஹ ஸ்வயம் பிரகாசதே ஹ்யாத்மா மேகா பாயேம்சுமானிவ. ஆத்மபோதம் அதெல்லாம் எல்லாம் பொய். இங்க தத்துவபோதம் படிச்சது எல்லாமே பொய், அத்தியாசம் என்பதே கிடையாது. அருமையான ஒரு இல்லையா பூர்வபக்ஷம், அருமையான பூர்வபக்ஷம். சரி, இப்படி பூர்வபக்ஷம் அத்தியாசத்தை ஆக்ஷேபித்து அத்தியாசம் என்பதே இல்லை என்று நிலையாட்டும் போது சித்தாந்தம் என்ன? சித்தாந்தம் என்ன இருக்கும்? அத்தியாசம் இருக்கு, அதான் அத்தியாசம், அதான் சித்தாந்தம். அத்தியாசம் இல்லை, அதாவது அத்தியாசம் ஏற்படக்கூடாது என்றாலும் ஏற்பட்டுள்ளது என்பதில் எங்களுக்கு ஒரு ஆட்சேபம் கிடையாது. ஆனால் அத்தியாசம் என்பது இருக்கிறது. பார்ப்போம், அடுத்த சித்தாந்தம் பார்ப்போம். முழுமையான சித்தாந்தம் என்று பார்க்க முடியாது, வார்த்தைகளை மட்டும் அர்த்தம் பார்ப்போம். நாளை விளக்கத்தை பார்ப்போம், இல்லை ஒரு படிப்போம், நாளைக்கு பார்ப்போம். முக்கியமாக நீங்கள் என்ன பார்க்கணும் என்றால், விளக்கும்போது நான் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு சப்தங்கள் நீங்கள் எழுதிக்கணும். சாமிஜி அங்கே இருக்கே சாமிஜி புத்தகத்தில் இப்படி இருக்காது. என்ன பண்ணுறாங்க, இதை விளக்குவதற்காக அவங்கவுங்க அவங்களுடைய வார்த்தைகளை சேர்த்து சில வார்த்தைகளை வேறாக பொருளும் கொண்டு அப்படிலாம் அதனால தான் சம்ஸ்கிருதம் மூலமாக படிக்கணும். எல்லா மொழியும் அப்படி தானே, தமிழால் தானே படிக்கணும். என்றாலும் ஏதோ ஒரு விளக்கம் இருக்கணும் அப்படின்னு புத்தகம் இருக்கு. அந்த ஆங்கில புத்தகத்தில் இன்னும் கொஞ்சம் கருத்துக்கள் சிறப்பாக இருக்கும். வார்த்தைக்கு வார்த்தை பொருள் இன்னும் தெளிவாக சரியாக இருக்கும். அது கொஞ்சம் ஆராய்ச்சி புத்தகம் என்பதனால அதில் அவ்வளோ கொஞ்சம் 20 வருஷம் அந்த 2 வால்யூம் பார்க்குறீங்க இல்லைங்களா, 2 புத்தகம் 20 வருஷம் வேலை அது. எனவே அதில் அந்த தெளிவு அங்கே இருக்குது. ஆனால் அது இங்கிலீஷாக இருக்குது, ஆங்கிலமாக இருக்குது. யாருக்கு ஆங்கிலம் நன்றாக புரியுமோ அந்த புத்தகம் வச்சு பார்க்கணும். ஆங்கிலம் புரிவதற்கு கடினம் கொஞ்சம் கஷ்டம்னா இந்த புத்தகத்தை வச்சு பாருங்க. இது ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, வார்த்தைக்கு நான் பொருள் சொல்லும்போது வகுப்பில் அதை அப்படியே எழுதிக்கங்க. ஏன்னா இதுதான் சரியான பொருள்.
உங்களுக்கு எல்லாம் புரியுது, பார்க்கும்போதே தெரியுது, உங்களுக்கெல்லாம் புரியுது. ஆனால் திருப்பியும் ரூமுக்கு போயிட்டு படிப்பீங்க இல்லையா உங்களுடைய, அப்போ இது என்ன இப்படி இருக்குது எப்படி இருக்குது அப்படி இருக்கேன்னு பார்க்காதீங்க. கிளாஸில் என்ன வகுப்பில் என்ன எழுதுனீங்களோ அதுதான் சரி. அந்த ஆங்கில புத்தகம் எடுத்து கூட கொஞ்சம் பார்த்துக்குங்க. அவ்வளோ ஒன்றும் ஆங்கிலம்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா, ஓரளவு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் தான். எடுத்து பார்த்துக்குங்க, பார்த்து கொஞ்சம் தெளிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? ததாபி ரெண்டு விஷயங்கள் சொல்லணும். இங்க பாருங்க, ததாபின்னு வருது இல்லைங்களா? ததாபி என்றாலும், ததாபின்னு வருவதனால இந்த உண்மையில் நம்ம பிரிச்சு இங்க எழுதுறோம். ததாபி என்றாலும் அதனுடைய சம்பந்தம் எங்க இருக்கு? முன்னாடி இருக்கு. அப்ப இந்த வாக்கியம் எப்படி ஆரம்பிக்கணும்? யத்யபின்னு ஆரம்பிக்கணும். யத்யபி இவ்வாறாக இருந்தாலும் அப்படின்னு ஆரம்பிக்கணும் இல்லையா? எனவேதான் அந்த யுஷ்மத் அஸ்மத் பிரத்யய கோச்சரம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி யத்யபின்னு போட்டுக்கோங்க. ஒரு பிராக்கெட்ல வேணா போட்டுக்கோங்க, யத்யபி. அப்ப எப்படி படிக்கணும்? யத்யபி யுஷ்மத். யத்யபி, யத்யபி என்றால் என்ன? யத்யபிக்கு என்ன 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 சொல்லுவீங்க? யத்யபி இருந்தாலும், அப்படி இருந்தாலும், அப்படி இருந்தாலும், இது வெறும் பூர்வ பட்சத்தை பாஷ்யக்கார காட்டணும்னு சொல்லிட்டு யத்யபி எடுத்துட்டார். இது பூர்வபக்ஷம்னு காட்டணும் இல்லையா? யத்யபின்னு போட்டா என்ன ஆயிடும்? பூர்வபக்ஷம் சித்தாந்தம் எல்லாம் ஒன்னா ஒரே வாக்கியமா ஆயிடும். அப்படி பூர்வபக்ஷத்தை பிரிச்சு காட்டணும் என்பதற்காக பாஷ்யக்கார் இவ்வாறாக இருந்தாலும், அந்த அந்த இவ்வாறாக அந்த இவ்வாறாக அந்த எடுத்துட்டார். அதனால தான். ஆனால் நாம ததாபின்னு எழுதுறதுனால யத்யபி இங்கே இருக்குன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கணும். யத்யபி யுஷ்மதஸ்மத் பிரத்யய கோச்சரயோஹோ விஷய விஷயிணோஹோ தம பிரகாஷவத் விருத்த ஸ்வபாவயோஹோ இதரேதர பாவ அனுபபத்தோ சித்தாயாம் தத்தர்மாணாமபி சுதராம் இதரேதர பாவ அனுபபத்தி இத்யதः அஸ்மத் பிரத்யய கோச்சரே விஷயிணி சிதாத்மகே யுஷ்மத் பிரத்யய கோச்சரஸ்ய விஷயஸ்ய தத்தர்மாணாம் ச அத்யாசः தத்விபர்யயேண விஷயிணः தத்தர்மாணாம் ச விஷய அத்யாசः மித்யா பவித்தும் யுக்தம் ததாபி अन्योन्यस्मिन् अन्योन्यात्मकताम् अन्योन्य धर्मांशाद्यस्य इतरेतर अविवेकेन अत्यंत विविक्तयोः धर्मधर्मिणोः मिथ्याज्ञान निमित्तः सत्यानृते मिथुनीकृत्य अहमिदं मम इदम् इति नैसर्गिकोऽयं लोकव्यवहारः. இதுவரைக்கும் ஒரு வாக்கியம். இதுவரைக்கும் ஒரு வாக்கியம். யத்யபி ததாபி. சம்ஸ்கிருதத்தில் யதி தர்ஹின்னு சொல்றோம் இல்லைங்களா? தர்ஹின்னு பார்த்தா என்ன 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 பொருள்? எதி இருக்குன்னு அர்த்தம். அங்க அதுபோல பார்க்கும்போது இது பொருந்தினாலும் யத்யபி ஒரு 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 மேலோட்டமாக ஆராயும் போது இவ்வாறாக தோன்றினாலும் ததாபி என்றாலும், அப்படி யத்யபி ததாபி சேர்க்கணும். ததாபி இங்கு வருவதனால இங்கிருந்து சித்தாந்தம் ஆரம்பிக்குது. ததாபி பூர்வபக்ஷம் சொன்னேன் இல்லைங்களா, இது சித்தாந்தம். இது ஒரு விஷயம். அடுத்தது, சுவாமிஜி விஷயம் சொல்றீங்க, ஆனால் அஸ்மத் என்றால் தன்மை. விஷயம்னு வரும்போது சாதாரணமாக முன்னிலை நம்ம பயன்படுத்துறது கிடையாது இல்லையா, படர்க்கை தானே பயன்படுத்துறோம். ஆனால் பாஷ்யக்கார் யுஷ்மத் என்று இரண்டாம் முன்னிலையை பயன்படுத்துறார். ஏன் முன்னிலை பயன்படுத்துறார்? ஏன் படற்கை? அப்ப இதம் சொல்லலாம் இல்லையா, யுஷ்மத் பேர் இதம் சொல்லிருக்கலாம்ல. அவர் இதம் பிரத்யய கோச்சர, அஸ்மத் பிரத்யய அஸ்மத்தா வச்சுட்டு இதம்னு சொல்லலாம் இல்லையா, இதம் பிரத்யய கோச்சரன்னு சொல்லலாம் இல்லைங்களா? ஏன் அப்படி சொல்லலை? அப்படி யாருக்காவது கேள்வி வந்திருக்கா? வந்ததா யாருக்காவது வந்ததா? எல்லாருக்கும் வந்ததா? நல்லது. காரணம் என்ன சொல்றான்னு கேட்டிங்கன்னா, சம்ஸ்கிருத பேச்சு வழக்கில்
அந்த மூன்றாம், அதாவது அந்த படர்க்கையும் தன்மையும் ஒன்றாக வரக்கூடிய தன்மை இருக்கு. உதாரணத்துக்கு சொல்றாங்க, இமே வயம் ஆஸ்மஹே. இமே என்பது மூன்றாம் படர்க்கை. இமே வந்து படர்க்கை இல்லையா? இமே. வயம் என்பது தன்மை. இமே வயம் ஆஸ்மஹே. ஆஸ்மஹே என்றால் உட்காருகிறோம். வயம் ஆஸ்மஹே, நாங்கள் உட்காருகிறோம். ஆனால் இமே வருது பாருங்க. இமே வயம் ஆஸ்மஹே. இமேனா என்ன சொல்றது? இமே என்றால் இவர்கள், வயம் என்றால் நாங்கள். இமே வயம் ஆஸ்மஹே என்று சம்ஸ்கிருதத்தில் பேசும்பொழுதோ எழுதும்பொழுதோ இப்படி படர்க்கையும் தன்மையும் சேர்ந்து வரக்கூடிய வாக்கியங்கள் இருக்கின்றன. இவர்கள் நாங்கள் உட்காருகிறோம், இவர்களும் நாங்களும் உட்காருகிறோம் இல்லை, இவர்கள் நாங்கள் அப்படின்னு அர்த்தம். அது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்படிப்பட்டவர்கள் ஆக இருக்கக்கூடிய நாங்கள் உட்காருகிறோம், இதான் அர்த்தம். ஆனா இப்படிப்பட்ட மக்களான நாங்கள் உட்காருகிறோம் என்பதற்கு சம்ஸ்கிருதத்தில் இமே வயம் ஆஸ்மஹே என்று படர்க்கையும் தன்மையும் இரண்டாக சேர்த்து வாக்கியங்கள் வருகின்றன. அந்த அத்தியந்த விருத்தம் என்பது அந்த படர்க்கையிலும் தன்மையும் சேர்ந்து வரும்போது தோன்றாது. அத்தியந்த விருத்தயோகன்னு சொல்றாரு. என்ன தம பிரகாசவத்து விருத்த ஸ்வபாவயோகோ அப்படி சொல்லும் பொழுது அது அந்த படர்க்கை சம்ஸ்கிருத வாக்கியங்களில் அப்படி தோன்றாது. எனவே அந்த அத்தியந்த விருத்த ஸ்வபாவத்தை காட்டுவதற்காக, ஆனா யுஷ்மத்தும் அஸ்மத்தும் சேர்ந்து வராது. வாக்கியங்கள் அப்படி கிடையாது, பிரிச்சுதான் வரும். அந்த விருத்த ஸ்வபாவம் தோன்றுகிறது முன்னிலையும் தன்மையும் சேர்க்கும்போது. எனவேதான் அப்படின்னு விளக்கங்கள் தராங்க. எனக்கு ஒரு விளக்கம் தோன்றும். எவ்வளவுதான் பாஷ்யக்கார் அவர் கத்தியத்தில் எழுதினாலும், பாஷ்யக்காரர் இல்லையா, பாஷ்யம் நல்லா எழுதுறாரு இல்லைங்களா, ஆனால் அவர் ஒரு கவியும் கூட. இதம் அஸ்மத் பிரத்யய கோச்சரயோகோ எப்படி இருக்குன்னு பாருங்க. யுஷ்மத் அஸ்மத் பிரத்யய கோச்சரயோகோ எது நல்லா இருக்கு காதுக்கு? யுஷ்மத் யுஷ்மத் அஸ்மத் பிரத்யய, அதான் நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. இதம் அஸ்மத் பிரத்யய கோச்சரயோக சரிதான் இல்லை, ஆனால் அது சரி இல்லை, அது நடையில சரியாக வரல. யுஷ்மத் அஸ்மத் அந்த ஷகாரம் சகாரம் வரும்பொழுது அது கேட்பதற்கும் ஒரு ஒரு இனிமை இருக்கு, கேட்பதற்கும் ஒரு நல்ல தன்மை இருக்கு. யுஷ்மத் அஸ்மத் பிரத்யய கோச்சரயோ இப்படின்னு ஒரு விளக்கமும் சொல்லலாம். சரிங்களா? ஆயிடுச்சு நேரம். ததாபி நாளைக்கு தான் பார்க்கணும். என்றாலும் அர்த்தம், நீங்க சொல்வது எவ்வளவு சரியாக தோன்றினாலும், யுக்தி பூர்வமாக இருந்தாலும், என்றாலும்னா முழுக்க அதை நிஷேதம் செய்யல. ஏன்னா வேதாந்தம் நம்ம அப்படிதானே சொல்றோம். நீ எப்படி தேகமாக முடியும், நீ எப்படி மனமாக முடியும், நீ திரஷ்டாவாச்சே, இதெல்லாம் திருஷ்யமாச்சு. இது வேதாந்தம் நம்ம ஒப்புக்கொள்றோம் இல்லை, இது உண்மையாக இருக்க வேண்டும், சத்தியம்தான், விருத்த ஸ்வபாவம் தான். இந்த விருத்த ஸ்வபாவத்தை காட்டிதான நமக்கு வேதாந்தத்துல நீ தேகம் இல்லைன்னு நமக்கு நிரூபிக்கிறாங்க. எனவே நீ சொல்வது அத்தியந்தம் பொருந்தாது என்பது அல்ல, நீ சொல்வதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இந்த அஞ்ஞானத்தினுடைய மகிமை, மேலும் சாதிருஷ்யம் இருந்தால்தான் அத்தியாசம் ஏற்பட வேண்டும் என்ற ஒரு சாமகிரியில் ஒரு காரணத்தை கொண்டு வந்தாய் அல்லவா, அதை பற்றி நீ சிறிது யோசிக்க வேண்டும்.
சாதிருஷ்யம் இருந்தால்தான் அத்தியாசம் என்று ஒரு எல்லா இடத்திலும் அவ்வாறு கிடையாது. ஒரு சில இடங்களில் சாதிருஷ்யம் இல்லாமலும் அத்தியாசம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உதாரணம், வேற உதாரணம் நீங்களும் யோசிங்க. ஒரு உதாரணம் நான் சொல்றேன். பாலைவனத்தில் காணும் காணல் நீர். சூரிய வெப்பம் தான், சூரிய பிரகாசம் தான் காணல் நீராக தோன்றுகிறது. நீரினுடைய தன்மை குளிர்மை, வெயிலினுடைய தன்மை வெப்பம். சாதிருஷ்யம் இருக்கா? இல்ல, இல்லையா? சாதிருஷ்யம் இல்லாமல் இங்கே காணல் நீர் தோன்றுகிறது. சூரிய பிரகாசம் தானே காணல் நீராக தோன்றுகிறது. என்ன சாதிருஷ்யம் இருக்கு? என்றாலும் அதாவது முக்கியமா என்ன யோசிக்கணும்னு கேட்டீங்கன்னா, அஞ்ஞானம் அப்படி இருக்கு. அதான் விஷயம். சாதிருஷ்யம் இருக்கு, இல்ல சாதிருஷ்யம் இருந்தால்தான் அத்தியாசம் வரணும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். என்றாலும் நம்முடைய அனுபவம் என்ன? அனுபவத்தை வைத்து யுக்தி செய்யணும். அனுபவத்தை வைத்துக் கொண்டு அத்தியாசம் இருக்கா இல்லையான்னு சொல்லணும். அதான் விஷயம். அடுத்த வகுப்புல பார்ப்போம். पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ।